ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நல்ல டேஸ்டான சூப்பர் க்ரீமியான சேமியா பால் பாயசம் தாங்க எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியாக ஒயிட் சுகர் சேர்க்காம வெல்லம் சேர்த்து செய்ய போகிறோம். வாங்க இந்த க்ரீமியான சேமியா பால் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு 1/2 லிட்டர் பாலை தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். பால் நல்லா கொதிச்சு வந்த உடனே ஆஃப் பண்ணிடாதீங்க. நம்ம ஊற்றின பால் பாதி அளவில் சுருங்கி வரணும். அது வரையும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பால் கொதிச்சிட்ருக்கட்டும், சைடில் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2.5 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். ஸ்டவ் டாப் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மஞ்சளாக இருக்குது. இது ஒன்றும் அழுக்கு இல்லைங்க. ஃப்ரைடே எடுத்த வீடியோ அப்படிங்கிறனால நான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் தெளித்து விடுவேன். அந்த மஞ்சள் தான் இது. பக்கத்து பர்னரில் பார்த்தீங்க அப்படின்னா நான் அதை சிம்மில் வச்சுட்டு பாலை கொதிக்க வச்சுருக்கிறேன். பால் கொதிச்சுட்டே இருக்கட்டும். இப்போ பாயாசத்துக்காக நான் முந்திரியும் திராட்சையும் எடுத்து வச்சுருக்கிறேன். நெய் சூடானதுக்கப்புறம் முந்திரி திராட்சையை இதில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 4 பேருக்கு அளவாக தான் செய்கிறேன் அப்படிங்கிறனால கம்மியான குவான்டிட்டி தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் விருப்பம் போல் அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். சைடில் பார்த்திங்கன்னா நம்ம பால் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை இடையில கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் அதில் மேலே ஆடை சேராமல் இருக்கும். நம்ம பால்லே சேமியாவை வேக வச்சு செய்யும்போது பாயாசம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா முந்திரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த திராட்சையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா பல்ஜாகி வர்றது வரையும் ரோஸ்ட் பண்ணி விட்டுருங்க. இது கூடவே நீங்கள் பாதாமும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை நான் தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கிறேன். மாற்றியாச்சு. அதே நெய்யில் பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு 2 ஸ்பூன் போல் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவலையும் நம்ம நெய்யில் ரோஸ்ட் பண்ணி சேர்த்துக்கும் போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும். தேங்காய் துருவல் பார்த்திங்க அப்படின்னா சிலருக்கு ஃபைனலாக சேர்த்துக்கிற பழக்கம் இருக்கும். அதாவது பாயாசத்தோட எல்லா ப்ராசஸும் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம ரோஸ்ட் பண்ண நட்ஸ் சேர்த்துக்குவோம் இல்லைங்களா, அந்த டைமில் சேர்த்துப்பாங்க. அப்படி பச்சை தேங்காயாக சேர்க்குறத விட இந்த மாதிரி நெய்யில் ரோஸ்ட் பண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் கிடையாது. அதோட ஈரத்தன்மை குறையணும். அது வரையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆச்சுன்னா போதும். இப்போ அதையும் நட்ஸ் கூடவே சேர்த்து எடுத்து வச்சிடலாம். பாயாசம் சாப்பிடும்போது தேங்காயை சின்ன சின்ன பீசஸாக கடித்து சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா இப்படி திருகி சேர்க்காம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எடுத்தாச்சு. இப்போ இதே பேனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேமியா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பாயாசத்துக்குன்னு எடுக்கிற அந்த நீளமான சேமியா எடுக்கலை. நார்மலாக நம்ம கிச்சடிக்கெல்லாம் யூஸ் பண்ணுற சேமியா தான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேமியா சேர்த்துக்கோங்க. சேமியா ஆல்ரெடி ரோஸ்டடாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு வறுத்து சேர்த்து செய்யும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதோட கலரும் கொஞ்சம் நல்லா கோல்டன் கலராக வந்திருக்கும், பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும். சேமியா சீக்கிரம் வெந்தும் வந்துடும். இப்போ இதோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற அளவுக்கு மட்டும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மொறுமொறுன்னெல்லாம் ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நான் காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கி எடுத்துக்கோங்க, போதும். இப்போ பாருங்கள், கலர் லைட்டாக கோல்டன் ப்ரௌனுக்கு மாறிடுச்சு. இந்த கலர் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணியாச்சு. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா பாலும் ஓரளவுக்கு அளவில் சுருங்கி வந்துடுச்சு. இதை நல்லா ஒருக்கா கலந்து விட்டுட்டு இதில் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்த சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். சேமியாவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சேமியா ஆல்ரெடி நம்ம ரோஸ்ட் பண்ணியாச்சு, அதனால் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது. ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் போல் டக்குன்னு வெந்து வந்துடும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா கொதித்து சேமியா வெந்து வரட்டும். இந்த பால் மேலே மிதக்கிற இந்த மாதிரி அந்த கருப்பான பார்ட்டிகல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம தேங்காய் ரோஸ்ட் பண்ண அதே பாத்திரத்தில் தானே சேமியாவும் ரோஸ்ட் பண்ணியிருக்கோம். அதனால் அந்த தேங்காயோட துகள்கள் தான் இப்படி கிடக்குது.
இப்போ இது கொதிக்கட்டும். அதுக்கு முன்னாடி சேமியாவுக்கு நல்லா வாசனை தர்றதுக்காக 2 ஏலக்காயை வந்து இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அப்போ தான் பால் கொதிச்சு வரும்போது ஏலக்காயோட எசன்ஸை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி வரும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இது வந்து கொதிச்சிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. இடையில கலந்து விடணும். இல்லை அப்படின்னா அதில் ஆடை படிய ஆரம்பிச்சிரும். அதனால் இடையில நல்லா ஒருக்கா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், மேலாப்பில் ஆடை ஃபார்ம் ஆகிடுச்சு. இதை வந்து கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஆடை ஃபார்ம் ஆக விட்டுட்டோம் அப்படின்னா பால் வந்து கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும். ஆடை தனியாக போயிடுறதுனால டேஸ்ட் வந்து கம்மியாயிடும். அதனால் ஆடை படியாமல் இந்த மாதிரி அடிக்கடி கலந்து மட்டும் விட்டுக்கோங்க. சேமியாவை வந்து நம்ம தண்ணியில் வேக வச்சு அதுக்கப்புறம் சர்க்கரை சேர்த்து கொஞ்சமாக பால் சேர்த்து செய்கிறத விட இந்த மாதிரி மொத்தமாக நம்ம பால்லே வேக வச்சு செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அடிக்கடி கலந்து மட்டும் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சைட்ஸ்லையும் அந்த ஆடை வந்து படிய ஆரம்பிச்சிரும். அதையும் இந்த மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக உள்ளே இழுத்து விட்டுருங்க. இப்போ சேமியாவும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாலோட அளவும் சுருங்கிருச்சு. சேமியாவும் நல்லா கொஞ்சம் பல்ஜாகி வந்திருக்கு. வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வெந்துருச்சு. சேமியா வந்து ரொம்ப குழஞ்சி வேகிற வரைக்கும் விட்டுறாதீங்க. நம்ம பாயாசத்தை ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் வைக்கும்போது நம்ம அந்த பால் கூடவே சேமியாவும் நம்மளுக்கு வாயில் கிடைக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் பாயசத்தோட டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 80% சேமியா குக் ஆச்சுன்னா போதும். இப்போ இதில் நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லத்தை வந்து நான் இந்த மாதிரி தண்ணியில் கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்துக்கிறேன். வெல்லத்தில் கொஞ்சம் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும் அப்படிங்கிறனால நான் வந்து இந்த மாதிரி கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எடுத்துருக்க வெல்லத்தில் வந்து அந்த மாதிரி டஸ்ட் எதுவும் இருக்காதுன்னு நினச்சிங்கன்னா அதை வந்து ஜஸ்ட் தட்டிட்டு அதை நீங்கள் இந்த கொதிக்கிற பால் கூடவே சேர்த்துக்கோங்க. அதுவே மெல்ட் ஆகி வந்துடும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஒயிட் சுகர் சேர்த்து செய்கிறத விட வெல்லம் சேர்த்து செய்யும்போது பாயசம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்படின்னு. அதனால தான் நான் வடிகட்டி சேர்த்துக்கிட்டேன். இப்போ வெல்லம் சேர்த்தாச்சு. இதை நம்ம நல்லா ஒருக்கா கலந்து விட்டுறலாம். நம்ம வெல்லம் சேர்த்து பாயாசம் செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வெல்லம் சேர்த்த உடனே பால் வந்து ரொம்ப கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னா பால் வந்து திரிஞ்சு போயிடும். அதனால் ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க. வெள்ளைப்பாகு சேர்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 1 மினிட்ல வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க போதும். இதுவே ஒயிட் சுகர் சேர்த்திங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ பாருங்கள் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் வந்து ரோஸ்ட் பண்ணி வச்ச நட்ஸையும் தேங்காயும் சேர்க்குற வீடியோவை வந்து எடுக்காமல் விட்டுட்டேன். அதை மட்டும் ஃபைனலாக சேர்த்துக்கங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பர் க்ரீமியான சேமியா பால் பாயசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் அதோட டெக்ஸ்சர் வந்து எவ்வளோ திக்காக க்ரீமியாக இருக்குது அப்படின்னு. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இந்த மாதிரி சூப்பர் க்ரீமியான சேமியா பால் பாயசம் வந்து நீங்கள் ஒருக்கா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க.